ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் விசுவாசத்தை நம்ம அறிக்கை பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிக்கை பண்ண போகிறோம். மலை மாதிரி சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது, தடைகள் வரும்பொழுது இதை எப்படி நம்ம தாண்டி போகிறோம்னு சொல்லி திகைச்சு போய் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தோடு நீங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசும் பொழுது அதெல்லாம் விலகி போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மலையை பார்த்து பேசலாமா? முதல்ல பயம் அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த பயம் சில நேரத்தில் பிசாசிடமிருந்து வருது, சில நேரத்தில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது வருது. ஆகவே இன்னைக்கு நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு பயத்தை பார்த்து பேசுவோம். கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கை எடுங்க. என் வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் அகற்றுகிறேன். பயமே என்னிலிருந்து விலகி போய் என்று நான் கட்டளையிடுகிறேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை அறிக்கையிடுகிறேன். எல்லா பயம் என்கிற மலைகளும் அப்பாலே போய் விழும்படியாய் கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையிலே நம்பிக்கையும் தைரியமும் ஆசீர்வாதமும் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டாவது, சந்தேகம் அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் நம்ம எதை கேட்டாலும் சந்தேகப்படாமல் கேட்கணும். நமக்குள்ள சந்தேகம் வந்துட்டா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியே போயிடும். ஆகவே கண்களை மூடி சந்தேகம் அப்படின்ற மலையை பார்த்து நம்ம எல்லாரும் பேசுவோம். இயேசுவின் நாமத்தினால் எனக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அகன்று போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் உண்மையும் உத்தமமுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை ஆணித்தரமாய் நான் நம்புகிறேன். ஆகவே நான் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுவதில்லை. என் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் எல்லா சந்தேகம் என்கிற மலைகளும் என் வாழ்க்கையை விட்டு அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். இந்த நாளிலே நான் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையிலே சந்தேகங்களை மாற்றி விசுவாசத்தினால் என்னை நிரப்புகிறார் என்பதை உறுதியோடு நான் நம்புகிறேன். அதை சுதந்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். மூணாவதா, நோய் அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நோய்களும் பலவீனங்களும் வரும்பொழுது நம்முடைய மனசு சோர்ந்து போயிடுது. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னுடைய தழும்புகளால் நான் உங்களை குணமாக்குவேன். ஆகவே விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் கண்களை மூடி அறிக்கையிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் நோய் என்கிற மலையை பார்த்து நான் பேசுகிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு சுகம் உண்டு. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்குள் வருகிற வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், மனக்காயங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை என்னை நிரப்புகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் முதல் அவருடைய பலம் என்னை மூடுகிறது. நான் பலவீனன் அல்ல, ஒரு பலவான். நான் நோயாளி அல்ல, நான் ஆரோக்கியம் உள்ளவன். நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பலத்தினால் இடைகட்டப்படுவேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை அறிக்கையிடுகிறேன், அதை சுதந்திரிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாலாவதா, பற்றாக்குறை அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது அதுவும் நமக்குள்ள ஒரு சோர்வையும் கலக்கத்தையும் கொண்டு வருது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஆகவே நம்ம கண்களை மூடி விசுவாசத்தோடு அதை அறிக்கையிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையிலே பற்றாக்குறையை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் தடைகளையும் நான் உடைக்கிறேன். என் ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவார். என் குறைவுகள் நிறைவாகும். வாங்குகிற நிலையில் இருக்கிற நான் கொடுக்கிற நிலையிலே உயர்த்தப்படுவேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பற்றாக்குறைகள், வறுமைகள், தரித்திரம் என்கிற மலைகளை அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறேன். இந்த நாள் முதல் கர்த்தர் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.
ஐந்தாவதா கசப்பு அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போறோம். நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வரும்பொழுது உறவுகள் உடையுது, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகுது. ஆகவே நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கசப்பு அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேசுவோம். இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையிலே தடையாய் வருகிற கசப்பு என்கிற மலையை பார்த்து நான் பேசுகிறேன். கசப்பே அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து எனக்குள்ளே மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அதே மன்னிப்பின் ஆவியினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கசப்பும், எல்லா வெறுப்பும், வைராக்கியமும் அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். இந்த நாள் முதல் தெய்வீக அன்பு என் உள்ளத்தையும் என் இல்லத்தையும் நிரப்பும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை சுதந்தரிக்கிறேன். இந்த நாள் முதல் எனக்குள்ளே அந்த மன்னிக்கும் சுபாவம் உருவாகும் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். அது அப்படியே ஆக கடவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதாக சோர்வு அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போறோம். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சில நேரத்தில் ஆபத்து வரும்போது நம்ம சோர்ந்து போய் நம்முடைய பலனை இழந்து அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம நம்ம கவலைப்படுறோம். ஆனா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்வது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றுவான்னு சொல்லி கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் சோர்வு என்கிற மலை என்னை விட்டு அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் எனக்கு பலனையும் எனக்கு உற்சாகத்தின் ஆவியையும் தருவார். எல்லா பலவீனங்களையும் அவர் நீக்கி போடுவார். சோர்ந்து போகிற நேரத்திலே அவர் எனக்கு சத்துவத்தை தருவார். சோர்ந்து போகிற நேரத்திலே அவர் எனக்கு பலன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். எல்லா சோர்வின் ஆவிகளும் பலவீனங்களும் அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் என்னை நிரப்புவார். பலத்தினால் அவர் என்னை இடைகட்டுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அதை அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக நிச்சயமற்ற சூழ்நிலை அப்படின்ற மலையை பார்த்து நம்ம பேச போறோம். நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது, நிச்சயமில்லாத சூழ்நிலையில் வரும்பொழுது நம்ம கலங்குறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லி திகைக்கிறோம். ஆனா வேதத்துல ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்குது. அவர் நிச்சயமாக சிறந்த ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் நிச்சயமில்லாத எதிர்காலம் என்கிற மலையை பார்த்து நான் பேசுகிறேன். என் ஆண்டவர் அவருடைய கரத்தில் என் காலத்தை வைத்திருக்கிறார். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில் என்னை உயர்த்துவார். ஆகவே நிச்சயமற்ற நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையில மலை போல வந்து பயத்தை ஏற்படுத்துகிற எதிர்காலத்தை குறித்த நிச்சயமில்லாத சூழ்நிலைகள் விலகும்படியாய் கட்டளையிடுகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற விசுவாசம் என் உள்ளத்தை நிரப்புகிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறபடியினால் ஏற்ற வேளையில் அவர் என்னை உயர்த்துவார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நான் அதை சுதந்தரிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் மகிழ்ச்சியான, பிரகாசமான, ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை தருவார் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். அதை சுதந்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ஆவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மலை மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம ஒரு நாள் அதை பார்த்து பயப்படக்கூடாது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. மாறாக அந்த மலையை பார்த்து நம்ம பேசணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பேசும் பொழுது மலை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல விலகிவிடும். ஆகவே உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சவால் இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் இயேசு அதை மாற்றுவார் என்பதை தொடர்ந்து அறிக்கையிடுங்க. இது எப்போ ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்துவார். இந்த வாரம் முழுசும் நம்முடைய விசுவாசம் நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார் விசுவாசிக்கிறேன். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. இது எந்த விதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல இந்த விசுவாச அறிக்கை மூலமாக கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்.